வணக்கம். சங்கர் நாராயண் லைஃப் ஹோரோஸ்கோப்காக. குரு பெயர்ச்சி பலன்கள். சுப கிரகம், ஒரே கிரகம் தான் முழுமையான சுபத்தன்மையை தரப்போது. குரு பெயர்ச்சி 2025 மே 15, ஒரு வருஷம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி என்ன பலனை தரப்போகுது? ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்துடும். காற்று வீட்டுக்கு வரார் குரு, கேந்திர குரு. கேந்திரத்தில் பொசிஷன் எடுக்கிறார். அவரோட பார்வை என்ன பண்ண போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குருவை பற்றின மற்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட எண்ணிலையும் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. இதில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸும் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தனுசு ராசி குரு பெயர்ச்சி. தனுசு ஆஃப்டர் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் குருவுடைய பார்வை வந்து விழுது. இந்த முறை குருவுடைய நேர்கோட்டு பார்வை, நேராக ஒரு பாசிட்டிவ் பிளானட் வந்து நேராக பார்க்க போகிற நேரம் தான் தனுசு. இப்போ கடவுள் முன்னாடி வந்துட்டார். நீங்கள் வந்து டெய்லி இப்போ பூஜை பண்ணுறீங்க, ஜபம் பண்ணுறீங்க, வேண்டுறீங்க, வழிபடுறீங்க, ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்கிறீங்க. திடீர்னு கடவுள் உங்கள் முன்னாடி வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனும் வச்சுக்கலாம். இல்லை எல்லாம் கூட நீங்கள் நம்பிக்கை உடையவர்கள் ரியல் கூட நம்பலாம். உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன எவ்வளோ குறைகள் இருக்கும், எவ்வளோ தேவைகள் இருக்கும். அந்த தேவையை கேட்டால் அது உங்களுக்கு வந்து நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குரு தான் உங்கள் ராசிநாதன். குரு தான் உங்களுக்கு வந்து கேந்திரஸ்தானாதிபதி. அதாவது உங்களுக்கு 4th ஹவுஸ் லார்டும் அவர் தான். சுக சௌகரியங்களும் அவர் தான் தருவார். ராசிநாதன் அவர் தான், புத்தியும் அவர் தான், மனசும் அவர் தான். அவர் நேராக 7th ஹவுஸ்லேருந்து அப்படியே எதிர்க்க இந்த நீங்கள் வெளில போகும்போது, ஆஹா நமக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆளை பார்த்துட்டோம், நம்மளை பார்க்கும்போதே ஹாவ் அ குட் டே, குட் லக் விஷஸ் அப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம போகிற காரியம் ஜெயிப்போம். அந்த மாதிரி தான் இந்த குருவுடைய பொசிஷன் உங்களுக்கு. ஸோ தனுசு நேராக 7th ஹவுஸில் குரு. நீங்கள் அப்படி எதிர்க்க கதவை திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுபமான பார்வை. நீங்கள் பார்க்குறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் கேட்குறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, உங்கள் மைண்டு ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு வருது. இதுதான் குரு பார்வையுடைய ப்ளஸ் பாயிண்ட். சனி 4th ஹவுஸில் இருக்குது, 4ல் சனி இருக்குது. ஏதோ ஒன்று தொடுறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறீங்க. பொருளாதாரம், குடும்பம், வீடு, அது இது எல்லாம் ஒரு சின்ன தடங்களை இந்த சனி பண்ணும். பட் உங்கள் வாசலை கடந்துட்டீங்க, உங்கள் விஷயத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அது ஆரம்பத்தில் ஒரு சின்ன தடங்கள், அதை கடந்த உடனே இந்த குரு பார்வை சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ தனுசு முதல்ல ஸ்தான பலம், குருவுடைய பொசிஷன் ஸ்தான பலம் சூப்பராக இருக்குது. தனுசுக்கு 7th ஹவுஸில். இப்போ அவரோட பார்வைலாம் என்ன பண்ண போகுது? முதல்ல இந்த நேர்கோட்டு பார்வையை பார்த்துருவோம். நேராக தனுசை பார்க்குறாரு. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஹாப்பியாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், ஒரு தைரியம் வரும். நம்மளால் முடியும், நம்ம பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். படிப்பு, ஒரு திருமண விஷயம், இல்லை நம்ம ஒரு தொழில், ஒரு வெளிநாடு யோகம், ஒரு முயற்சி நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே சொல்லுது, ஒரு பாசிட்டிவாக சொல்லுது. அதான் இந்த குரு பார்வை. அதே குரு பார்வை வந்து 11th ஹவுஸில் விடும். உங்களுக்கு 11ஆம் இடம் துலாம் வீட்டில். லாபம், ஆதாயம், லாபம், கூட்டாளிகள் மூலிமா லாபம், உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலிமா ஒரு ப்ராஃபிட் அண்ட் கெயின் அண்ட் மணி ப்ராஃபிட், உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலிமா ஒரு பாசிட்டிவான நியூஸ், சப்போர்ட். மெயினாக அந்த லைஃப் பார்ட்னர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய லக்கு. ஏன்னா அவங்க எல்லா சமயமும் வந்து உங்களுடைய மூட் ஸ்விங்க்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து ஒத்து போகணும். ஸோ உங்களுக்கு ஒன்று தோணும், அவங்களுக்கு வேறு ஒன்று தோணும். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அவங்களுக்கு வேறு ஐடியா வரும். ஸோ ரெண்டும் அப்படியே ஒரு சிங்க் ஆகி ஒரு கிளிக் ஆகுறதுன்னு ரேர் காம்போ. அந்த டைம் இப்போ வருது. இந்த சமயத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பாசிட்டிவாக ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு செல்லலாம். அதோடைய சுப பலனை அனுபவிப்பீங்க, லாபகரமாக இருக்கும். ஸோ 11th ஹவுஸில் அந்த குரு பார்வை என்ன பண்ணுது? லாபம், ஆதாயம். நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, அதோட ரிசல்ட் வந்து ஃபேவராக வருது. நான் சொன்ன ஏற்கனவே தடங்கள் வரும், ஏன்னா சனி 4 இருக்குது. ஆனால் அது தடங்களை கடந்து சக்ஸஸ் ஆகுமா? சிறு தடை, ஒரு தடை, அது சக்ஸஸ் ஆகும். என் ரிசல்ட் ஃபேவராக இருக்குது. இதுதான் குரு பார்வை. அடுத்து இந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸில் விடும். 3ஆம் இடம், உங்கள் சகோதர சகோதரிகள், நெய்பர்ஸ், உங்களுடைய நெட்வொர்க், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், அதன் மூலிமா வரக்கூடிய குட் நியூஸ் ஆர் குட் மெசேஜ், ஒரு அப்ரிசியேஷன், அவங்க மூலியமான ஒரு சப்போர்ட், இதெல்லாம் உங்களுக்கு இந்த 3rd ஹவுஸில்
ஒரு ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஓவராலாக தனுசு ராசி ஓராண்டுக்கு இந்த குருவுடைய பார்வை இருக்குது. கிட்டத்தட்ட 10 மாதம், ஏன்னா 2 மாதங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரான்சிட் எடுக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 10 மாதங்கள் குருவுடைய பார்வை உங்களை முதல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வச்சுருக்கோம். உங்களை முதல்ல வந்து ஒரு ஒரு எனர்ஜியோடு ஃபீல் பண்ண வைக்கும். செய்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றத ஒரு உணர்வை தரும். நீங்கள் அப்படி ஒரு முயற்சி எடுத்து அப்படி வெளியில் போனீங்கன்னா, பொருளாதாரம், ஒரு திருமண விஷயம், குழந்தை பாக்கியம், ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அப்படி வெளியில் போகிறீங்கன்னா, உங்களை 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 வரவேற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சுபமான செய்தியோட யாரோ காத்துன்ட்ருக்காங்க. அந்த வரவேற்பே உங்களுக்கு ஒரு சுபமான பலனை தரும். இதுதான் தனுசு இந்த முறை ஃபேஸ் பண்ணக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். நிறைய விஷயங்களை திட்டமிடலாம். ஏன்னா எப்போ நமக்கு வந்து முழுமையாக மனசும் நம்மளுடைய புத்தியும் சிந்தனையும் ஒரு பாசிட்டிவாக வருதோ அப்போல்லாம் அந்த நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பலனை பார்த்துருப்பீங்க. உங்கள் ராசிக்கு எப்படி இந்த குரு எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். குரு மட்டும்தான் ஒரு ராசியை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஒரு மனிதனை பாதுகாக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு சுப பலன் நடக்கணும், எண்ணங்களே நல்லா இருக்கணும், மைண்டே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு ஒரு ஃப்ரெஷ் திங்கிங் இருக்கணும், புதுசாக ஒரு விஷயத்துக்காக யோசிக்கணும், ஒரு அருளோடு ஒன்று செய்யணும், ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஒன்று பண்ணணும், அப்படிங்கிற எல்லா பலனையும் இந்த குரு தான் தருவார். ஸோ குரு வந்து பொதுவாக மிதனத்துக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது இல்லையா? மிதனம் அப்படிங்கிறது புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம அப்கிரேட் ஆகிறோம், அப்டேட் ஆகிறோம், டெக்னாலஜி இன்னும் வளரும், இன்னும் புதிதான ஒரு ஒரு விஷயங்கள்லாம் அந்த உலகத்துக்கே வந்துடும். நிறைய மெசேஜ், தெளிவு, அறிவு வந்து இன்னும் தெளிவுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அட்வான்ஸாக கோர்சஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபீல்டே ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கும். இது மெயினாக இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடு. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி தான் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணும். அதுதான் ஜெமினியில் வந்து குரு வரக்கூடிய ஒரு சிக்னல். ஸோ இது பெரிய நெட்வொர்க் மாதிரி. முன்னாடி வந்து மொபைல் ஃபோன் ஒன்று கிடையாது. மொபைல் வந்த பிறகு எல்லாரோடையும் ஈஸியாக டெய்லி அந்த கான்வர்சேஷன் பேச முடிஞ்சுது. அப்புறம் வீடியோ கால் சேட்டிங் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மொபைல் மூலிமா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ அதோடைய ரிலேட்டடாக இன்னும் அட்வான்ஸ் ஆகும். அதுதான் குரு வந்து ஜெமினியில் வரக்கூடியது. இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் அப்டேட் ஆகத்தான். இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, குரு வந்து கேந்திரத்தில் வர கேந்திர குரு. ஸோ கேந்திரத்தில் வரதுனால அவருடைய சார்ஜ் எடுக்கும் போது என்னென்னா இந்த ஸ்கொயர்னு சொல்லுவோம் 1 4 7 10. ஸோ அவருடைய 2 வீடுகள், அதுக்கு கேந்திரம் வந்து மிதுனம் மற்றும் கன்னி. அந்த இடத்துல இருக்கும்போது குருவுடைய விட்டு அவரே ஒரு இடத்த பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அது ஒரு பெரிய அடிஷ்னல் பலம்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்துக்கு 3rd ஹவுஸில் குரு வரும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொன்னோம்னா, பெரிய லெவலில் வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனை பற்றின பிளானிங், அந்த பிளானிங் வந்து ரொம்ப வைடாக வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து குருவுடைய இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்த் சார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ராசிக்கு, அதாவது சந்திரன், அது வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ மேஷம்னா 3, ரிஷபம்னா 2, மிதுனம்னா ஜென்மகுரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து குருவுடைய பொசிஷன் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவுட் ஆஃப் 12 வீட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் குருக்கு ஒரு பலம் இருக்குது. மேஷத்தில் இருந்தால் ஒரு பலம் இருக்குது, ரிஷபத்துக்கு இருந்தால் ஒரு பலம் இருக்குது. இந்த முறை அது மிதுனத்தில் குரு இருக்கார். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட மெயினாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். குரு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாசிட்டிவ் பிளானட். அவர் எந்த ஹவுஸில் போய் இருந்தாலும் ஆல்ரெடி அந்த வீட்டில் யாருக்காவது பிளானட்ஸ் இருந்துதான் கண்டிப்பாக சந்திரன், மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருக்குமே சந்திரன் இப்போ குரு வரதுனால அங்கே இருக்கும். சந்திரன் மேலே குரு பொசிஷன் எடுப்பார். ஸோ சந்திரன்னா மனசுனா ஆசை, விருப்பம். அதை வந்து எப்படியாவது பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது குரு உள்ளே வரார். அதான் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. இப்போது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த மிதுனத்தில் வேறு ஏதாவது பிளானட்ஸ் ஃபில் ஆகிருக்கா? அந்த சார்ட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்னர், ரைட் சைட் கார்னர், டாப் கார்னர், அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், ராகு இருக்கலாம், சனி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது மேலே குரு பொசிஷன் எடுக்கும்போது, அதாவது பர்த் சார்ட், உங்களோட பர்த் சார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கோச்சார பலன் சொல்கிறோம் இல்லையா, கரண்ட் டிரான்சிட், இந்த டிரான்சிட்டில் வந்து அந்த குரு வந்து அந்த இடத்துல நீங்கள் மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 2 லேயர் மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஷீட்டில் வந்து உங்கள் பர்த் சார்ட் இருக்கணும், இன்னொரு ஷீட்டில் வந்து இந்த குரு மட்டும் நீங்கள் இந்த கார்னரில் ஃபில் பண்ணி அது மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த பிளானட்லாம் அந்த மிதுனத்தில் ஃபில் ஆகிருக்கோ அது மேலே குரு போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும். பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க. சனியில் பயிற்சியை பற்றி நான் காம்போவில் வந்து கேட்டிருந்தீங்க.
அப்படி லெஃப்ட் கார்னரில் சனி இருந்தால் என்ன நடக்கும்? சனி வந்து ஒரு மாதிரி ஒரு பேட் அண்ட் குட் எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எனர்ஜி தான். 100% குட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த லெஃப்ட் கார்னரில் இந்த சனி பேச்சை சொல்லும் போது சொல்கிறேன், அது நிறைய பேர் கேட்டதுனால, அந்த லெஃப்ட் கார்னரில் சனி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும். ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரெஷர் கொடுக்கும். குரு அப்படி கிடையாது. குரு சுப கிரகம். எந்த பிளானட் மேலே போய் அந்த குரு பொசிஷன் எடுக்க போதோ அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா ரிசல்ட்டை கொண்டு வரும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ அந்த குரு பெயர்ச்சியை பற்றின ஒரு டீட்டெயிலை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் இப்போ ராசி பற்றி கொடுத்துருக்கேன். லக்னாவோட கம்பைன் பண்ணி தசாபுதியோட கம்பைன் பண்ணி அடுத்த டீட்டெயிலான ப்ரெடிக்ஷனும் தரேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஜென்யூனாக தோணுதோ கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.